எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு பெண் ஜாதகம். இவருக்கு எப்போது திருமணம் நடக்கும், இவருக்கு எப்பொழுது குழந்தை பாக்கியம் இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 28/12/2003 பிறந்துள்ளார். இவர் மாலையில் 6:10 மணிக்கு பிறந்துள்ளார். இவர் பெண் ஜாதகர். கடலூரில் பிறந்தால் இவருடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதமாகும். இவர் லக்னம் மிதுன லக்னம். லக்னத்திலே சனி, 3இல் குரு, 5இல் கேது, 7இல் சூரியன் புதன், 8இல் சுக்கிரன், 9இல் சந்திரன், 10இல் செவ்வாய், 11இல் ராகு ஆகும். இவர் பிறக்கும் பொழுது குரு தசையில் பிறந்துள்ளார். 15 வருடம் 7 மாதம் 20 நாட்கள் ஆகும். அதன் பிறகு 19 வருடம் சனி தசை ஆகும். இப்பொழுது 34 வயது 7 மாதம் 20 நாட்கள் வரைக்கும் இவருக்கு சனி தசை. இப்பொழுது வயது இவருக்கு 22 வயது 6 மாதம் 11 நாட்கள் ஆகிறது. இவருக்கு இப்பொழுது நடக்க கொண்ட தசா புத்தி சனி தசை கேது புத்தி முடிந்து சனி தசை சுக்கிர புத்தி இவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 2029 8வது மாதம் வரைக்கும் இவருக்கு சனி தசை சுக்கிர புத்தி நடக்கிறது. இவருக்கு இப்பொழுது திருமணம் செய்யலாமா என்பதை பற்றி பார்ப்போம். லக்னத்தில் சனி லக்னத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறது. 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறது. இது ஒரு தவறான ஒரு விஷயமாகும். அடுத்தது ராசிக்கு லக்னத்திற்கு 2ஆம் இடம் சுக்கிரனுடைய பார்வையில் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறது. 2ஆம் அதிபதி சந்திரன் 9இல் அமர்ந்து வளர்பிறையாகி குருவினுடைய பார்வையில் குடும்பஸ்தானம் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறது. லக்னத்திற்கு 7ஆம் இடம் லக்னம் மட்டும் பாவத்துவம். லக்னத்தை சனி அமர்ந்திருக்கிறது. செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை லக்னத்திற்கு விழுகிறது. இது லக்னம் 7ஆம் இடம் கடுமையான பாவத்துவ அமைப்பாகும். குருவினுடைய பார்வை பிறகுதான் கிடைக்கிறது. அடுத்தது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை சனியும் பார்க்கிறது. அது ஒரு தவறான ஒரு விஷயமாகும். குடும்பஸ்தானம் ராசிக்கு 2ஆம் இடம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. ராசிக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு சனியினுடைய பார்வையில் இருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடம் 2ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது திருமணத்தை தாமதமாக செய்ய வேண்டும். லக்னத்திற்கு 2ஆம் இடம் நன்றாக இருக்கிறது. 7ஆம் இடம் பாதிப்பு. ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனியினுடைய பார்வை செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடம் குழந்தை பாக்கிய அமைப்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் ராகு கேதுக்களுடைய அமைப்பு. கேது 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் முழுமையாக மறைவு ஸ்தானத்தில் அமைந்துள்ளார். இது போல் எல்லாம் இருக்கும் பொழுது இவருக்கு வயது இப்பொழுது 23 வயது தான் நடக்கிறது. இவருக்கு திருமணம் செய்தோம் என்றால் அவ்வளவாக சிறப்பாக இருக்காது. இப்பொழுது சனி தசை சுக்கிர புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. சனி தசை சுக்கிர புத்தி சஷ்டாஷ்டக தசா புத்தி அமைப்பில் இவருக்கு தசை நடந்து கொண்டு இருக்கிறது. 2029 வரைக்கும் சனி தசை சுக்கிர புத்தி அவருக்கு நல்ல பலனை தராது. 5ஆம் அதிபதி 8இல் மறைந்து சஷ்டாஷ்டக தசா அமைப்பில் இருப்பதால் இவருக்கு சிறப்பான பலனை தராது. அதன் பிறகு சுக்கிர புத்தி முடிந்து சூரியனுடைய புத்தி. சூரியன் சனியால் பார்க்கப்பட்டு பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார். 7ஆம் அதிபதியினுடைய தொடர்பை சூரியன் வாங்கியிருக்கிறார். 3ஆம் அதிபதி 7இல் அமர்ந்து 7ஆம் அதிபதியினுடைய தொடர்பை வாங்கிய இந்த சூரிய புத்தியில் திருமணம் செய்தால் இவருக்கு சூரிய புத்தியினுடைய பிற்பகுதியில் திருமணம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் 2029 இவருக்கு திருமணம் செய்து 3, 7 குரு 7ஆம் அதிபதி தொடர்பு 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்பொழுது சூரியனுடைய புத்தியில் இவருக்கு திருமணம் செய்தால் நன்றாக இருக்கும். அதாவது 26 வயதில் முடிந்து 27 வயது ஆரம்பிக்கும் பொழுது இவருக்கு திருமணம் செய்ய வேண்டும். சூரிய புத்தி முடிந்த பிறகு சந்திரனுடைய புத்தியில் குரு பார்த்த சந்திரன் அதனுடைய புத்தியில் இவருக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு உள்ளது. இப்பொழுது சுக்கிர புத்தி இவருக்கு திருமணம் செய்யக்கூடாது. சூரிய புத்தியில் திருமணம் செய்து சந்திர புத்தியில் இவருக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு இருக்கிறது. அப்பொழுதுதான் இவருக்கு திருமணம் செய்ய வேண்டும். அதுதான் இவருக்கு நல்ல தசா புத்தியின் அமைப்பாகும். எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளலாம்.